மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, மாணவ மாணவிகளே, ஆன்மீக நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். எனது தாய் தந்தரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை அளித்த அனைத்து குருமார்களின் ஆசீர்வாதங்களோடு இன்று மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனல் வாயிலாக முகத்தின் அமைப்பும் சிறப்பும் என்பது பற்றி விரிவாக பார்ப்போம். தலையானது சுமார் ஏறத்தாழ 27 நட்சத்திரங்கள் உள்ளது போல 27 நரம்புகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அதன் அடிப்படையிலே ஒருவரின் முக பாவனை, தலைமுடி, கண், முக மற்றும் அமைப்பு, நடை, உடை, பாவனை பார்த்து பலன் சொல்லும் விதம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். முகங்கள் என்று எடுத்துக்கொண்டமையானால் உருண்டை வடிவமான முக அமைப்பு, சதுர முக அமைப்பு, நீள்சதுர முக அமைப்பு, முக்கோண முக அமைப்பு, முட்டை வடிவ முக அமைப்பு என்று 5 வகைகளாக பிரிக்கப்பட்டு உள்ளது. அதிலே முதலாவதாக உருண்டை வடிவமான முக அமைப்பு கொண்டவர்களுடைய குணாதிசயங்களும் அவருடைய செயல்பாடுகளும் எப்படி இருக்கும்? நிலவு போன்று அழகிய முக அமைப்பு. இப்படிப்பான முக அமைப்பு பெற்றவர்கள் ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக திகழ்வார்கள். பூஜை, விரதங்கள் போன்றவற்றில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இதே மாதிரி ஒரு உருண்டை வடிவமான முக அமைப்பு கொண்ட ஒரு பெண்ணாக இருந்தால் அவள் லட்சிய பெண்ணாக திகழ்வாள். உயர்ந்த மனோபாவத்துடனும் சிறந்த குணத்துடனும் இருப்பாள். இருவர்களில் ஒரு சிலர் பசுந்தோல் போர்த்திய புலியாகவும் இருப்பார்கள். பார்ப்பதற்கு சாதுவாக தோன்றினாலும் ஒரு இக்கட்டான சூழலில் புலி பாய்ச்சலாக இவர்களுக்கு செயல்படும் அமைப்பு இந்த பெண்ணால் அவருடைய கணவர்களுக்கும் அதிர்ஷ்டம் வந்து சேரும். சதுர முக அமைப்பு கொண்டவர்களுடைய குணாதிசயங்கள் எவ்வாறும் இருக்கும்? இத்தகைய முக அமைப்பு கொண்டவர்கள் ஆண்கள் வீரம் மிகுந்தவர்களாக திகழ்வார்கள். எனினும் எளிதில் ஆவேசப்படக்கூடியவர்களாகவும் கோபப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தேக வலிமையை கொண்டு முயற்சிக்க நினைப்பார்கள். இவர்கள் காதல் திருமணம் ஏற்படும். உறவிலே திருமணம் கைகூடி வரவும் வாய்ப்புகள் உண்டு. ஏனெனில் இவர்கள் குடும்ப வாழ்வில் சலசலப்பு ஏற்படும். இவர்கள் எந்த விதத்திலும் எளிதில் பணிந்து போக மாட்டார்கள். யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள். ஆன்மீக ரீதியாகவும் இவர்கள் இருக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் இசை ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவர்கள் அதிக பேர் பார்த்திங்கன்னா காவல்துறை, எல்லை பாதுகாப்பு படை, நேவி என்று சொல்லக்கூடிய கப்பற்படை, இந்த முப்படைகளில் இவர்களும் இருப்பார்கள். இது பேரும் புகழும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் நீள் சதுர முக அமைப்பு கொண்டவர்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அடக்கமாகவும் அமைதியாகவும் நிறைந்தவர்களாக விளங்குவார்கள். எதிலுமே மெதுவாக செயல்படுவார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்தே செயல்படக்கூடிய குணாதிசயங்களை பெற்றவர்களாக இவர்கள் இருப்பார்கள். சொல்லும் அறிவுகளை ஏற்றுக்கொண்டாலும் இவர்கள் நிதானமாக யோசித்து முடிவெடுப்பார்கள். குடும்பத்தில் பணிவுடன் நடந்து கொள்ளுவார்கள். அச்சமற்று தங்கள் கருத்தை தைரியமாக முன்வைப்பார்கள். முக்கோணமான முக வடிவமைப்பு கொண்டவர்களுடைய உடைநடை, பாவனை, அவர்களுடைய முடி, கண் இவற்றை கொண்டு அவர்கள் எவ்வாறெல்லாம் இருப்பார்கள் என்று பார்த்தோமானால் தந்திரசாலியாக இருப்பார்கள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எவராலும் கண்டுபிடிக்க முடியாது. இவருடைய மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை யாராலும் கண்டுபிடிக்க இயலாது. இங்கொன்றும் அங்கொன்றுமாக பேசுவார்கள். ஆனால் நிதானித்து யோசித்து யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள். எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் ராஜதந்திரத்துடன் செயல்பட்டு வெல்வார்கள். எளிதில் எவரையும் நம்பிக்கையை வைத்துக் கொள்வது இவர்களுக்கு சற்றளவும் இல்லை. கல்வி அறிவு சுமாராக இருந்தாலும் கூட அதிகமான உழைப்பு, உடல் உழைப்பு, அதே புத்தி கூர்மை, புத்தியால் உழைத்தல் இவற்றை கொண்டு இவர்கள் வாழ்வில் உயர்ந்த இடத்தில் அடைவார்கள். ஒரு சில பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். குழந்தைகள் இவர்களுக்கு அடங்கி நடக்க மாட்டார்கள். இவர்களது வாழ்வில் உயர்விலும் வீழ்ச்சிகளும் சர்வ சாதாரணமாக இருக்கும். புரட்சிகரமானவர்களாக இருப்பார்கள். முட்டை வடிவமான முக அமைப்பு கொண்டவர்கள் நடுநிலை இயல்பு படைத்தவர்கள். வீண் பயமும் சுயநலமும் இவர்களிடம் இருக்கும். எல்லோரையும் குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். நீண்ட ஆயுள் உடையவர்களாகவும்
கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு கொண்டவர்களாகவும் வாழ்நாளில் ஏதேனும் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாகவும் இருப்பார்கள். அது பிறகு முக அமைப்பு போன்று தலைமுடியின் தன்மை, நெற்றி அமைப்பு, கண்களின் அமைப்பு ஆகியவற்றை கொண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி பார்ப்போம். தலைமுடியும் பலன்களும். பட்டு போன்ற மிருதுவான சிக்கலின்றி தெளிவான தலைமுடி அமைந்திருப்பின் மென்மையான இயல்பு படைத்தவர்களாகவும் நரம்பு தொடர்பான பின்னிகள் வாட்டும். பொதுவாக உடல்நிலை நல்ல ஆரோக்கியத்துடனும் இருக்கும். இவர்கள் திருமணம் காதல் அடிப்படையில் நடக்கும். முடி அடர்த்தியாக நல்ல கருமை நிறம் கொண்டதாக இருப்பின் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் மன அமைதி உடையவர்களாகவும் குழப்பம் அதிகமாக இருக்கும். தலைமுடி அடர்ந்து செம்பட்டை நிறமாக இருக்கக்கூடியவர்களை பார்த்தால் சரிவர படியாமல் இருப்பார்கள். சொன்ன பேச்சை கேட்க மாட்டார்கள். எதிலும் ஒரு மூர்க்கத்தனமான ஒரு பேச்சாக இருப்பார்கள். உலக ஞானம் பெற்றவர்களாக திகழ்வார்கள். நட்புக்கு இனியவர். எல்லாரிட்டும் சட்டுன்னு பேசக்கூடிய தன்மை கொண்டவராக இருப்பார்கள். அழுத்தமான அடர்ந்த தடித்த ரோமங்களை கொண்டவர்கள் இயல்பில் கோழையாக இருப்பார்கள். வாழ்நாள் முழுவதும் பற்றாக்குறையுடனே திகழ்வார்கள். எவ்வளவு பணம் காசு இருந்தால் கூட எனக்கு நிம்மதி இல்லை, பணம் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா அவர்கள் தான். மத்தியம காலத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். அதிகமான வளர்ச்சியின்றி குட்டையான சற்று வெண்மை படர்ந்த முடியை பெற்றவர்கள் நல்ல உடற்கட்டு உடையவர்களாகவும் பாலியல் உணர்வு சற்று அதிகமாக இருக்கும். முறைகேடாக நடக்க மாட்டார்கள். நல்லவர்களாகவே இருப்பார்கள். கெட்ட செயலில் ஈடுபட மாட்டார்கள். அலையாக வகையுடன் கூடிய முடியை பெற்றவர்கள். அலை அப்படின்னா இந்த சுருட்டு வந்து ஒரு மாதிரி வைத்திருப்பார்கள். அவர் ஸ்டைலாக இருப்பாங்க. தன்னடக்கம் மிகுதியானவர்களாக இருப்பார்கள். எவ்வளவு சிக்கல் வந்தாலும் பணிந்த காரியத்தை சாதித்தே கொள்வார்கள். வருமானம் பெரிதாக இருக்காது என்றாலும் கூட நான் வருமானத்துக்காரன் பெரிய ஆள் மாதிரி அவங்களுடைய தோரணைகளையும் உருவத்தையும் காட்டிக்கொள்வார்கள். திருப்தியான மகிழ்ச்சியும் அடைவார்கள். சுருள் முடியை பெற்றவர்கள் எவ்வாறு இருப்பார்கள்? தோற்றத்திற்கும் உள்ளத்திற்கும் தொடர்பே இருக்காது. அவர்களுடைய உடலுக்கும் அந்த தலைமுடிக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. ஆனால் அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்த்தா அப்பாவி கோலை போன்று இருப்பார்கள். அசட்டுத்தனம் அதிகமாக இருக்கும். இயல்பிலே அவர்களுக்கு நேர்மாறான தன்மை உடையவர்களாகவே இருப்பார்கள். திருமண வாழ்வில் அமைதி குறைவு, சஞ்சலம், மன கஷ்டம் இருப்பார்கள். நெற்றியுடைய லட்சணங்களை பார்த்து எவ்வாறு பலன் சொல்லலாம்? விசாலமான நெற்றியாக இருந்தால் அவர்கள் ஞானத்தின் சின்னமாகவும் கலைகளில் சிறந்தவர்களாகவும் 45 வயதிற்கு மேல்நிலையில் வாழ்வு அமையும் என்றால் அவர்கள் சிக்கனமாக இருப்பார்கள். மனப்பான்மை அளவுக்கு மீறி இருக்கும். 30 வயது வரை போராட்டமான வாழ்க்கையாக அமைந்தாலும் அதற்கு பின்பு அவர்களுடைய வாழ்க்கை சுகமாகவும் நல்லதாகவும் இருக்கும். நெற்றி சற்று மேடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இடத்துல லட்சுமி கடாட்சகம் மிகுந்திருக்கும். பிறந்த குடும்பமே வளம் கொளிப்பதாக இருக்கும். செல்வம் செல்வாக்கு நிறைந்த சூழலும் கவலையற்று வளருவார்கள். சுருக்கமான ஒரு நெற்றி அமைப்பு இருக்குது. அவங்க எப்படி இருப்பாங்க? சஞ்சல சுபாவம் மிகுந்தவர்களாகவும் எதிலையுமே ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடியவர்களாகவும் சொந்த காலில் நிற்பவர்களாகவும் சுயதொழில் பண்ணுபவர்களாகவும் மனைவிக்கு நேரெதிரான குணங்களை பெற்றவர்களாகவும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் குழந்தைகள் வாழ்க்கையில் உயர்வும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அடிக்கடி வியர்வை வழியக்கூடிய நெற்றியை உடையவர்கள் நாவன்மை மிகுந்தவர்களாக இருப்பார்கள். வாய்ப்பாட்டு, இசைக்கருவி வாசித்தல் போன்ற கலைகளிலும் இருக்கும். இவர்கள் ஆடம்பர வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள். உழைத்து தன் உழைப்பில் வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். பிறருடைய உழைப்பை சுரண்ட மாட்டார்கள். எப்பயுமே தன்னடக்கமுடையவர்களாகவும் நல்ல பேர் புகழும் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள். கண்களின் லட்சணங்களை கொண்டு எவ்வாறு பார்க்கலாம்? கண்புருவத்தின் மத்தியில் இருக்கும் இடைவெளி குறுகி இருந்தால் அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறியியல் துறைகளில் வல்லுநர்களாகவும் இருப்பார்கள். பெண்களாக இருந்தால் சுப லட்சணம் அளவில் நிறைந்ததனால அதிக சௌபாக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள். புருவம் பிறை வடிவில் இருந்தால் உணர்வு படைத்தவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் கல்வியில் உயர்ந்த தகுதியை பெற்றுள்ள விளங்குவார்கள். சரஸ்வதி தேவியின் புருவம் பிறை வடிவில் இருக்கும் என்று ஐதீகம். வில் போன்ற புருவம் பெண்களுக்கு இருந்தால் அவர்கள் அழகுணர்ச்சி மிக்கவர்களாகவும் அன்புடனும் பாசத்துடனும் நேசத்துடனும் எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஓவியம் சிற்பம் வரைவதில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதிகம் வளையாமல் நீண்டு இருக்கும் புருவ அமைப்பு உடையவர்கள் சற்று முரட்டு குணமாகவும் இருப்பார்கள். பிடிவாத குணமாக இருப்பார்கள். இவர்கள்லாம் இராணுவம், மிலிட்ரி, போலீஸு, எல்லை பாதுகாப்பு படை அந்த மாதிரி துறைகளெல்லாம் இவர்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறையில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தில் சலசலப்பு இருக்கும். ஆயினும் நிம்மதி குறைபாடாகவே காணப்படும்.
புருவங்கள் ஒரு மெல்லிய கோடு போன்று இருக்கும். அப்படி இருக்குன்னா கபடு சூது இல்லாத அப்பாவிகளாக இருப்பார்கள். எளிதிலும் எதிலையுமே வந்து அனைத்தையும் நம்பி விடுவார்கள். கண்கள் உட்புறமாக ஆழ்ந்திருப்பின் தாராள மனம் படைத்தவர்களாகவும் பிறருக்கு உதவக்கூடியவர்களாகவும் கல்வி அறிவு குறைவு எனும் வாக்கு சாதுர்த்தியம் அதிகமாக இருக்கும். கண்கள் அளவுக்கு அதிகமாக அகன்று சற்று கோணங்களாக இருந்தால் சந்நியாசி போன்ற பற்றற்ற வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். மருத்துவ ஜோதிடம் மந்திர தந்திரங்கள் ஆகியவற்றை பிடிப்பும் நம்பிக்கையும் பயிற்சியும் இருக்கும். பதவிகள் பற்று ஏற்படாது. மனைவி குடும்பத்தில் பற்று ஏற்படாது. குடும்ப வாழ்க்கையை விற்று அப்பால் இருப்பார்கள். இவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாதுர்த்தியவாதிகளாக இருப்பார்கள். இந்த பூனைக்கண் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மிகுந்த அதிர்ஷ்டங்களை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு மனிதனை பார்த்து அந்த மனிதன் உடைய கண் எப்படி, நெற்றி எப்படி, காது எப்படி, அவருடைய முடி எப்படி, அவருடைய முக பாவனைகள் எப்படி, அந்த முகம் எந்த அளவுக்கு இருக்கிறது, இதனை வச்சு அங்க லட்சணங்கள் அதன் மூலமாக பலன்களை தெளிவாக பார்த்தோம். மகாசக்தி ஜோதிடத்தில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஆன்மீக நண்பர்கள் எல்லோருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். மகாசக்தி ஜோதிடத்தின் வாயிலாக பல்வேறு ஜோதிட பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. எளிமையான வகையில் மாணவர்களுக்கு புரியும் வகையில் தியரி மற்றும் பிராக்டிக்கல் கிளாஸுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஜோதிடத்தில் ஏதேனும் ஒரு இது தெரியவில்லை என்றால், இதில் ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள்ள விரும்பினால் 99 76 83 60 64 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு தங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். சிவாய நமக.